ஓம் ஸ்ரீ சத்குரு மகா அகத்தியர் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ குதம்பை சித்தரே போற்றி போற்றி. ஆடி ஆடி வருகை புரிந்த வாலை கண்டேன், பாடி கூடி மகிழ்ந்திடும் நல்வரவு கண்டேன். மணிமகுடம் சூட்டி நின்ற விழிகள் கண்டே, மனமதுவும் ஒடுங்குதடி குதம்பை பெண்ணே, மனித மனமதுவும் ஒடுங்குதடி குதம்பை பெண்ணே. ஏழு ஏழு சித்தர் கூட்டம் காலம் கண்டே, கடலும் மலையும் கடந்து கடந்து முன்னே தோன்ற, எட்டு எட்டு சக்தி கூட்டம் எழுச்சியுறவே, என்னுள் வாலையும் வாலையுள் நானும் கலந்தேன் என்றே ஆணையிடு குதம்பை பெண்ணே. காத்து நின்ற காலம் உதிக்க, பூத்த மலர்கள் ஒன்று கலக்க, மகரந்தம் பரவுமோ மனமதுவும் பரவுமோ, அறிவாய் அறிவாய் குதம்பை பெண்ணே, காலம் கலந்தது குதம்பை பெண்ணே. ஆடி ஆடி ஓடி வந்த வாலை கண்டே, குதம்பையனும் முதன்மையாய் வந்தேனடி, யாம் பெற்ற பொக்கிஷமும் எமது வசமே வந்தும்மை அடையுமடி மடி ஏந்த. வாராதோ பொக்கிஷங்கள் என்றே காணும், மழலை போன்று ஏங்கி நின்றோம் சித்தர் கூட்டம், வந்து நின்றால் பகவதியும் வாலை மணியாய், பொங்கியது அலைக்கடலாய் சித்தர் கூட்டம். கண்டு கண்டு பொங்கிடுவாய் குதம்பை பெண்ணே, எங்களிடம் சரணடைவாய் குதம்பை பெண்ணே. 18 சித்தர்களும் கலப்புற்றே காத்து நிற்க, ஆயிரமோ கோடியோ என்றேதான் காத்து நிற்க, விடியும் அது பொழுதென்றே காத்து காத்து நின்ற கூட்டம், சதுரமான கிரி தாண்டி சாலை கொண்ட அத்ரியின் ஆற்றல் மிகு கங்கையோடு கலப்புற்று மகிழ்ந்திடவே, சிகரமதும் ஒளிர்ந்ததம்மா. வெளிப்பட்டோம் யாமென்றே கூத்தாடும் நிலை கடந்து, ஒளிபட்டு வெளித்தோன்றிய பூரணமே பொக்கிஷமே, நிழல் போன்ற மறைவு கண்டு ஞானம் கொண்டு நின்றதம்மா. ஒளியோடு எழுந்து நின்றால் விழலோடும் மறையுமடி, காலம் ஒன்றே கருணை கொள்ளும் மனம் ஒன்றே மனிதர் கொண்ட மார்க்கத்தின் வழியாகும். விழித்து எழுந்த ஆன்மாவும் காலத்தை மாற்றுமடி, யுகமொன்று மலர்ந்திடவே மலர்கள் மலர்ந்து கூவுமடி. அன்பு கொண்ட நங்கை என்றே அகத்தியரும் உரைத்திருக்க, கூடி கூடி விழித்து நிற்கும் ஆன்மாக்கள் கண்டு கொண்டோம். விழித்தவர்கள் விழிக்கட்டும், விழிப்போடு கலக்கட்டும், எமது பொக்கிஷமே முதன்மையாய் வெளித்தோன்றும் என்றே கட்டியம் உரைக்கின்றேன், கண்டுணர்வாய் குதம்பை பெண்ணே. கலைகள் கற்று அறிவதொன்றும் கடினம் இல்லை காண்பீரே, கண்டுணர்ந்து போதிப்பது கடினம் என்றே கண்டுணர்ந்தோம். போதிக்கும் தன்மை கொண்டு யாமே முன் தோன்றிய காரணமதனையும் அறிவாயடி குதம்பை பெண்ணே. பூரண பொக்கிஷத்தின் அடித்தளமே யாம் கற்ற கல்வியாகும். ஏற்றிட்ட பொக்கிஷங்கள் பல உண்டு குதம்பை பெண்ணே, எமது பொக்கிஷம் என்றே உரைப்பதற்கு ஏதும் இல்லையடி குதம்பை பெண்ணே. முன் தோன்றி வழிமொழிவோம் பூரணத்தின் பூரணமே, பின் தோன்றி வருகையிலே ஆனந்தம் பூக்குமடி. குதம்பையரின் வெளிப்பாடு பொக்கிஷத்தின் அடித்தளத்தின் வெளிப்பாடு. யாம் உரைப்போம் கலைகள் பல, கற்றறிய முன் வருவீர் கருணை கொண்டே காத்திடுவோம். யாதுரைப்போம் ஏதுரைப்போம் என்ற எண்ணம் ஏதுக்கடி, மானுடர்கள் உய்வுறவே கலை ஒன்று வெளி தோன்றும். இக்கால கலை இல்லை, அக்கால கலை இல்லை,
ஈசனின் கலை என்றும் மகா சித்தர்களின் கலை என்றும் பூஜித்து ஏற்குங்கால் மனமதுவும் பூரிக்கும். உடலுக்கும் கலை உண்டு, உயிருக்கும் கலை உண்டு. ஆன்மாவே கலை கற்க காத்திருக்கும் காலம் இது. யாம் தோன்றி வெளிப்படுத்த முனைகின்ற கலை அறிவாய். கற்பதற்கும் கேட்பதற்கும் வழி கண்டே நிறைவடைவாய். மலை வாசம் உகந்ததென்றே மண்மணமும் பெருகிடவே காத்திருக்கும் சித்தர் கூட்டம் கீழ் இறங்கத் தயங்குதம்மா. கலி கொண்டே சூழ்ந்துவிட்ட மானுடரின் கூட்டம் எல்லாம் கதி கலங்கும் காலம் ஒன்றும் உதித்ததுவே பாரம்மா. மலைவாசம் புரிவோருக்கு மணிமகுடம் சூட்டிடுவோம். கதியென்றே அடிபணிந்தால் ரசமதுவும் ஊறுமடி. ரசம் ஒன்றே ஆன்மாவாம், ரசமொன்றே மானுடமாம், ரசம் ஒன்றே சித்தர்களின் ஜீவ கலைதானம்மா. கண்டுணர ரசக்கலையை ஆழ்ந்து ஆழ்ந்து உரைப்போமடி. வெளி தோன்றிய பூரண பொக்கிஷமே காத்திருக்கும் ஓரிரு திங்கள். அனைத்திருக்கும் அடித்தளமாம் ரசம் எனும் சாறுதானே. அதனை உணர்ந்திட அடித்தளம் பூர்த்தியுற்று வெளிப்படும். ரசமதனை ஏற்பதுவே எங்கனமே என்றுணர யாமும் பூரணமாய் இசைந்துரைப்போம். மலர்களும் வாசமே, மனித மனமும் நல் வாசமே என்றேதான் ஒன்றிணைந்து உருக்கொண்டோம். சத்தியங்கள் எளிதாய் வெளிப்படுமே. பூரணத்தின் பொக்கிஷமே, பொக்கிஷத்தின் பூரணமாம் அடித்தளமே அமைந்துவிட்டால் நன்று என்றே உணர்வாயே. வெளிப்பட்டது ரசம் எனும் கலை என்றுமே உணர்வாயே. விழி கொண்டு காண்பதற்கும் அறிவு கொண்டு சிந்திக்கவும் மனிதர்களே அறிந்திருப்பர். அதனையும் உணர்ந்து நின்றே அடித்தளமேந்தி யாம் வந்தோம். முழுமையாய் வெளிப்படவே காத்து நின்ற பொக்கிஷமே, உட்செல்ல முனைந்ததுவும் சத்தியமே, காண்பதும் கேட்பதுவும் மாறுமடி குதம்பை பெண்ணே. சித்தர்களின் குணம் காணில் மனித மனம் மயங்குமடி. மாற்றம் என்றே எண்ணிடாது மனதை ஊன்றி நிலைப்பாயே. பொக்கிஷத்தின் அடித்தளத்தை யாம் கண்டு ஏற்றுவித்தோம். காரணமும் அறியாயோ குதம்பை பெண்ணே, இவையாவும் அகத்தியரின் கருணையம்மா. பொக்கிஷத்தின் பல ஏடு உறங்கினாலும் அடித்தளமாம் ரசஏடு எம்மோடு வெளித்தோன்றி அருள் பொழியும் என்றுணர்வாய். மாற்றம் கண்டு நெகிழ்ந்தாலும் வீசும் மனம் இணைந்திருக்கும் எனும் சத்தியம் காண். வெளித்தோன்றும் முதன்மையான பொக்கிஷமே ரசமொன்றே, ரசமொன்றே என்றே யாம் பறைசாற்றிடுவோம். குதம்பை பெண்ணே, ஈசனின் பதம் தனிலே சார்ந்து நிற்கும் ஜீவனடி ரசம் என்றே உணர்வாயடி. உரைப்பது சத்தியமே குதம்பை என்று ஏற்பாயடி. மலை ஏற்றம் கண்டு நிற்போர் யாவருக்கும் சிரசினிலே ரச ஏற்றம் நிகழும் காண். குதம்பை பெண்ணே, உணர்வினிலே கலப்புற்று மானுடரின் ஆன்மாவாம் ரசமதனில் யாம் அருளும் பூரண பொக்கிஷத்தின் அடித்தள ரசமும் கலப்புறுமே காண்பாயே. ஏனென்றும் எவ்விதமென்றும் வினவாது கிட்டிய ரசமதனை பருகியே பயணிக்க வெளிப்பட்ட நூலேடு உரைக்கும் பல சத்தியமே. பதிவதொன்றே பலனென்று ஏற்றுவிடு, கட்டளைக்கு அடிபணிந்தே காத்துவிடு. வெளிப்பட்டோம் 18 சித்தமகா புருஷர்களும் என்றுணர்ந்து ரசமதனை பரிசாக ஏற்றேதான் பயணிக்கும் அகத்தியரின் சீடர் கூட்டம். வாக்குதனை நல்கி நின்றோம் குதம்பை பெண்ணே, கலைதனை கற்பிப்போம் குதம்பை பெண்ணே. உயிர் கொண்டு கற்றுவிட வருவாய் பெண்ணே, ரசம் பெற்றே ஆற்றல் கொண்டு செல்வாய் பெண்ணே. வருகையும் செல்கையும் தொடரும் பெண்ணே,
மலை சாரல் ஒன்றே சத்தியமடி குதம்பை பெண்ணே. ரசம் பெற்றே செல்லுங்கால் பரவசமே தோன்றிவிடும். சூட்சமமே என்றாலும் உயிர் சக்தி பெருகுமடி. வாலையினை எங்களிடம் அருளி நின்ற காரணத்தால் சமமான ரசம் அருள்வோம் என்றேதான் அறிவாயே. அருள் நிறைந்த வாழ்வு என்று ஏற்புடைய ஆன்மாக்கள் ஆனந்தமாய் பயணிக்க ஆசி பல பொழிந்திடுவோம். உரைத்திடவே எமை முன்னில் அழைத்திட்ட அகத்தியரை பணிந்துரைப்பேன் குதம்பை பெண்ணே. பாசமோடு ஏற்றம் பல பெற்றிடவும் வாழ்த்திடுவோம். ஏனையோரும் மெல்ல மெல்ல வெளிப்பட்டு உரைத்து நிற்பர். இத்தருணம் எமது ஆசியே அனைவருக்கும் பரவிடுமாம். உணர்வு கொண்டு ஏற்று நிற்க உன்னதமே விளைந்திடுமாம். ஆசி ஆசி என்றே யாமும் கூடி கூடி உரைக்கின்றோம். கூடி கூடி பயணிப்போரே ஆசி பெற்று மகிழ்வீரே.